இந்த ரிஷபராசியோடைய சின்னமே வந்து மாடு தான். அது வந்து காளமாடு. அப்போது இந்த லக்ஸரி ஃபேண்டசிங்கிறது வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு இடத்துல இருக்கும். அந்த ஒரு பீரியடு கிராஸ் ஆனதுக்கு பிறகு கடுமையான ஒரு உடல் உழைப்பை வெளிப்படுத்தி ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டுக்குள் இவர்கள் வந்து விடுகிறார்கள். இதில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ராசிக்கு சுக்கிரன் வந்து ஒரு அட்ராக்ஷனையும் ஒரு பொலிவையும் கொடுத்துருது. ஸோ எங்கே போனாலும் இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம், இவர்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டு, இவர்களுக்கு ஒரு மேலும் மேலும் இவர்களை ஒரு உச்சத்துக்கு ஏற்றி விடுவது போல் தோற்றம், அந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு சாதாரண ரிஷபராசி பெண்ணே ஒரு செலிபிரிட்டி போல் பார்க்கப்படுகிறார். இதனால என்ன ஆயிடுது அப்படின்னா, கொஞ்சம் அவங்களுக்கு மைண்டில் எங்கே போனாலும் நமக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ரிஷபராசி பெண்கள் படிப்பை கோட்டை விட்டு விடுகிறார்கள் அப்படின்னு சொல்வது நிதர்சனமான உண்மை. இதுதான் நிஜம், இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை. அப்புறமேட்டு அவங்க பின்னாடி நம்ம படிப்பை வந்து கோட்டை விட்டுட்டோமே, நம்ம ஒரு டிவி சீரியலுக்கு போகலாம், ஒரு மாடலிங்க்கு போகலாம், ஒரு டான்ஸுக்கு போகலாம், ஆனாலும் நம்ம வந்து பேருக்கு பின்னாடி ஒரு MBA ஒரு MAன்னு போட முடியலையே அப்படிங்கிறதுக்காக வேகமாக ஏதோ ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டிலேயோ ஏதோ ஒன்றில் வந்து அவர்கள் சேர்ந்து படிக்கிறார்கள்.